தமிழ் சினிமா ரசிகர்கள் மட்டுமில்லாம ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களையும் கொண்டாட வைக்கிறவர் ரஜினிகாந்த். நடை, உடை, பேச்சுன்னு ஒவ்வொரு விஷயத்திலையும் தனக்குன்னு தனி ஸ்டைலை உருவாக்கி மற்ற நடிகர்களில் இருந்து தன்னை வித்தியாசப்படுத்திக்கிட்டாரு. அதுவும் இவருடைய ஸ்டைலுக்காகவே கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க. ரஜினிகாந்த் நடிப்பில் வெளிவந்த எந்திரன் சாதனையை இன்னும் யாராலையும் தொட முடியல. இவர் நடிக்கும் படங்கள் செய்யும் வசூலை நெருங்கவே முடியாத அளவுக்கு தவிக்கிறாங்க பல நடிகர்கள். ஏராளமான பெருமைகளுக்கு சொந்தக்காரரான ரஜினிகாந்தை பற்றி கடந்த ஒரு மாத காலமாக வதந்திகள் பரவி வருது. அதுவும் ரஜினிகாந்த் உடல்நலக் குறைவு காரணமாக அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பிரபல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு. மேலும் உடல்நிலை மிக மோசமாக இருக்குன்னு செய்திகள் பரவி வந்துச்சு. இந்த நிலையில் ரஜினிகாந்தோட அமெரிக்காவுக்கு போயிருந்த அவருடைய மகள் ஐஸ்வர்யா தனுஷ் தன்னுடைய ட்விட்டர் பகுதியில் ஒரு ஃபோட்டோவை அப்லோட் செஞ்சாங்க. அதில் அப்பாவோடு ஒரு செல்ஃபி எடுத்ததாக பதிவிட்டிருந்தாங்க. ஆனால் அந்த பதிவில் ரஜினிகாந்துடைய முகம் சரியாக தெரியாமல் இருந்துச்சு. இதனால் பல கேள்விகளும் எழுந்துச்சு. இதுக்கு எதுவுமே ரஜினிகாந்த் தரப்பில் இருந்து பதில் சொல்லலை. இந்த நிலையில் ரஜினிகாந்த் மரணம் அடைஞ்சிட்டார்னு சில இணையதளங்களில் செய்திகள் வெளிவந்துச்சு. அதே போல் சமூக வலைத்தளங்கள்லையும் இந்த செய்தி வேகமாக பரவுச்சு. இதனால் ரஜினிகாந்த் ரசிகர்கள் மத்தியில் குழப்பம் ஏற்பட்டுச்சு. இதை தொடர்ந்து ரஜினிகாந்த் தரப்பினர் சூப்பர் ஸ்டார் நலமாக இருக்கிறதாவும் இந்த மாத இறுதியில் சென்னை திரும்புவார்னு நம்ம தொலைக்காட்சிக்கு சொன்னாங்க. இதுக்கப்புறம் தான் ரஜினிகாந்த் பற்றி பரவி வந்த வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கு. அதோடு வதந்தி பரப்பினவங்க மீது காவல்துறையில் புகார் கொடுக்க திட்டமிட்டிருக்கிறதாவும் ரஜினி தரப்பில் சொல்லப்பட்டிருக்கு. சினிமா பிரபலங்கள் பற்றி சமீப காலமாக பரவி வரும் இது போன்ற அதிகாரப்பூர்வமற்ற செய்திகளை தடுக்க வேண்டும் என்பது திரைத்துறையினருடைய வேண்டுகோளாக இருக்குது.